நம்ம விபிஸ் ஹனில 50 வகையான தேன் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இஞ்சி தேனும் ஒண்ணு. இந்த இஞ்சி தேனை நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்மளுக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். அதாவது இஞ்சி வாங்கிட்டு வந்து அதை தோலை சீவிடணும், நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை கேரட் திருகுறதுல அதாவது திருவிட்டு நல்ல பூவா வந்து கிடைக்கும். அதை வந்து தேன் கூட இப்போ 1 கிலோ தேன் அப்படின்னா, அதாவது டபுள் பாயிலிங்ல பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சு உள்ள ஒரு பாத்திரத்துல இந்த தேனை வச்சு இந்த இஞ்சியை வந்து நம்ம அள்ளி போடணும். அந்த துருவி இருக்கிற இஞ்சியை அள்ளி போட்டு கொஞ்ச நேரம் லைட்டா சூடானோடனே அப்படி இறக்கி வேடு கட்டி வச்சிடணும். அதே மாதிரி மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில்ல சன்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனை வந்து ஒரு 3 நாள் லைட்டா கிண்டி விட்டு அதை வந்து எடுத்து வேடு கட்டி வைக்கணும். வச்சு 3 நாள் நல்ல வெயில் பட்ட உடனே அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது. டெய்லி 1 ஸ்பூன் இஞ்சியோட சேர்த்து, அதாவது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இஞ்சி சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த இஞ்சி தேனும் இஞ்சி ஊறலும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது பிரெட்ல இல்ல தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இஞ்சி வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காது, ஏன்னா அந்த சுவை வந்து அவ்வளவு பேருக்கும் வந்து ஏத்துக்காது. ஆனா இதுல சாப்பிடுறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்டா அமிர்தமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது நிறைய வந்து இந்த இஞ்சியை வாங்கி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குன்றாங்க. இதை நீங்க வீட்லயும் பயன்படுத்திக்கலாம். நெஞ்சு எரிச்சல்ல இருந்து தொப்பை மட்டும் குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு காலையில சுடுதண்ணில கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா வெறும் தொப்பை மட்டும் குறையும், உடம்பு குறையாது. அதே மாதிரி நெஞ்சு சளி கபம் இதுகளுக்கு பூரா கபத்துக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி ரொம்ப நல்லது. இதை அன்றாடம் சாப்பிடுவோம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம், நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம். சுத்தமான தேனுக்கும் தேனி வளர்ப்புக்கும் விபிஸ் ஹனியை ஃபாலோ பண்ணுங்க.